நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஒரு பக்கம் பல பன்னாட்டு நிறுவனங்களை நிர்வகிக்கிற, பல கோடிகள் சம்பளம் வாங்குற ஒரு பெரிய கார்ப்பரேட் சிஇஓ இருக்காரு. மறுபக்கம் ஒரு சின்னஞ்சிறிய சொந்த நிலத்தை வச்சுக்கிட்டு அதுல உழுது பயிரிடுற ஒரு விவசாயி இருக்காரு. இப்ப சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல யாருடைய வேலை அதிக பாதுகாப்பானது? யாருக்கு உண்மையான சுதந்திரம் இருக்கு? ஹம். இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இன்னைக்கு நாம இத கேட்டா கண்டிப்பா எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு அந்த கார்ப்பரேட் சிஇஓக்கு தான் முழுமையான பாதுகாப்பும் சுதந்திரமும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுதானே இப்போ இருக்கிற புது புத்தி. ஆனா இதே கேள்விய ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பழந்தமிழ் அறிஞர்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க நம்ம பதில கேட்டு கண்டிப்பா சத்தமா சிரிச்சிருப்பாங்க. உண்மைதான். அவங்களோட சிந்தனை முறை முற்றிலும் வேறானது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ஆழமான தேடலுக்கு புலவர் குழந்தை அவங்க உரை எழுதின நீதி களஞ்சியம் அப்படிங்கிற நூல்ல இருக்கிற உழவு பற்றிய 64வது அதிகாரத்தை மூல ஆதாரமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல சிறுபஞ்ச மூலம், நல்வழி, ஆத்திச்சூடி மாதிரியான பழந்தமிழ் நூல்களோட குறிப்புகள் இருக்கு. ஆமா, இந்த நூல்கள் விவசாயத்தை வெறும் உணவு உற்பத்தியா மட்டும் பார்க்கல. அதுதான் இதுல ஆச்சரியமான விஷயமே. விவசாயம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான சுதந்திரம், மிகச்சிறந்த மனிதவள மேலாண்மை, அப்புறம் செயல்பாடு சார்ந்த ஒரு பிரம்மாண்டமான தத்துவம் அப்படின்னு வாதிடுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். விவசாயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு உடனே பலரும் இது சேரும் சகதியுமான ஒரு தொழில் பற்றிய வர்ணனையா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனா இதுல உள்ள அற்புதமான விஷயம் என்னவென்றால், அதிகாரத்தோட நிலையற்ற தன்மை குறித்தும் சுயமரியாதை குறித்தும் பழந்தமிழர்கள் எவ்வளவு நுட்பமா சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதன் என்ன சூழல்லையும் தன் சுயமரியாதையை இழக்காமல் எப்படி ஒரு முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க விவசாயத்தை ஒரு குறியீடா பயன்படுத்துறாங்க. அதை நாம இன்னும் ஆழமாவே விவாதிக்கலாம். ஏன்னா உழவு தொழில்தான் மற்ற எல்லா தொழில்களையும் விட மேலானது அப்படின்னு ஔவையார் தன்னோட நல்வழி நூல்ல குறிப்பிடுறாங்க. ஆமா, அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆற்றங்கரையில் இருக்கிற மரமும் அரசரின் ஆதரவோடு வாழுற பெருவாழ்வும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரு நாள் வேரோடு வீழ்ந்து விடணும்னு அவங்க சொல்றாங்க. மிக சரியான குறிப்பு. அதே போல கொன்றை வேந்தன்ல பாத்தீங்கன்னா, பிறரை தொழுது அவங்களோட கையை எதிர்பார்த்து சாப்பிடுற சுவையான உணவை விட தன் நிலத்துல உழுது கிடைக்கிற சாதாரண உணவே இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க. இத படிக்கும்போது எனக்கு இப்போ இருக்கிற கார்ப்பரேட் உலகமும் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிகளோட பெரிய பதவிகள் தான் நினைவுக்கு வருது. அதாவது அந்த சிஇஓ பதவி அப்படிங்கிறது அந்த ஆற்றங்கரை மரம் மாதிரி தானே? கண்டிப்பா. எப்போ வெள்ளம் சாய்க்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? விவசாயம் அப்படிங்கிறது சுதந்திரமானது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அதீதமான கற்பனை இல்லையா? அதாவது ஒரு விவசாயி மழைக்காக காத்திருக்கணும், பூச்சிகள் வராம பாத்துக்கணும், மார்க்கெட்ல விலை வீழ்ச்சிய சமாளிக்கணும். இப்படி இயற்கைக்கும் வேறு பல விஷயங்களுக்கும் முழுமையா சார்ந்து வாழும் ஒரு விவசாயி எப்படி அரசனையோ அல்லது முதலாளியையோ சார்ந்து வாழ்றவரை விட சுதந்திரமானவன் அப்படின்னு சொல்ல முடியும்? மிகச்சிறப்பான கேள்வி. நீங்க ஒரு விவசாயியோட புறச்சூழல்களை மட்டும் இப்ப பாக்குறீங்க. ஆனா பழந்தமிழ் இலக்கியங்கள் இங்கே பேசுறது உண்மையான மதிப்பு மற்றும் உருவாக்கப்பட்ட மதிப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தை பத்தி தான். ஓ, ரியல் வேல்யூ அண்ட் பெர்சீவ்ட் வேல்யூ. ஆமா. இப்போ ஒரு அரசபையில நீங்க அமைச்சரா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அல்லது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல முதலீட்டாளர்களோட பணத்துல இயங்குற ஒரு பெரிய பதவியில இருக்கீங்க. உங்களோட அதிகாரம், உங்களோட மதிப்பு எல்லாமே அந்த அரசன் அல்லது அந்த முதலீட்டாளர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டுமே சார்ந்தது. ரைட். அவங்க நினைச்சா எப்ப வேணாலும் தூக்கிடலாம். அதுதான் விஷயம். அரசன் மாறினாலோ முதலீட்டாளர் பணத்தை நிறுத்தினாலோ அடுத்த நொடியே அந்த பெருவாழ்வு நடுத்தெருவுக்கு வந்துடும். உங்களோட தனிப்பட்ட திறமை அங்கே உங்களை காப்பாற்றாது. இதுதான் ஆற்றங்கரை மரம். அப்போ உழவு எப்படி வேறுபடுது? விவசாயம் அப்படியல்ல. கொன்றைவேந்தனில் வர்ற இன்னொரு வரியான மேழிச் செல்வம் கோழைப்படாது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். மேழி என்றால் கலப்பை. இந்த கலப்பையால் வர்ற செல்வம் வற்றி போகாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மழை ஒரு சீசன்ல பொய்த்து போகலாம், ஒரு வருஷம் விளைச்சல் இல்லாம கூட போகலாம். ஆமா. ஆனா அந்த விவசாயிக்கிட்ட இருக்க நிலமும் அவனோட உழவு திறமையும் அவனோட சொந்த மூலதனங்கள். அடுத்த மழை வரும்போது அவனால மீண்டும் புதிதாக உணவை உற்பத்தி செய்துவிட முடியும். ஓஹோ, இப்ப புரியுது. அதாவது ஒரு சிஇஓவோட பதவி பறிபோனா அவரால தான் வீட்டு தோட்டத்துல இறங்கி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை புதுதாக முளைக்க வைக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. ஆனா விவசாயியால தான் கலப்பைய வச்சு மீண்டும் அந்த மதிப்பீட்டை உருவாக்க முடியும் இல்லையா? சரியா சொன்னீங்க. உணவு அப்படிங்கிறது மனித குலத்தோட அடிப்படை தேவை. அது உண்மையான மதிப்பு. மற்ற பதவிகளெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட அதிகாரங்கள்.
அதனாலதான் ஒரு அரசனின் தயவுக்காக வளைந்து கொடுத்து தன் சுயமரியாதையை இழந்து சாப்பிடும் அறுசுவை உணவை விட தன் சொந்த நிலத்தில் உழுது யாருக்கும் தலைவணங்காமல் சாப்பிடும் சாதாரண உணவு மிக உயர்ந்தது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ரொம்ப ஆழமான விளக்கம். பொருளாதார சுதந்திரமும் சுயமரியாதையும் எந்த சூழல்லையும் பறிபோகாத ஒரு இடம் உழவு மட்டுமே அப்படிங்கறத அவங்க எவ்வளவு அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு தனி மனிதனோட அல்டிமேட் சுதந்திரம். சரி, ஒரு விவசாயிக்கே இவ்ளோ பெரிய சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னா அந்த தொழிலை செய்யறதுக்கு அவனுக்கு ஒரு தனிப்பட்ட தகுதியோ அல்லது மனநிலையோ தேவைப்படும் அல்லவா? சுதந்திரம் சும்மா கிடைச்சிடாது. கண்டிப்பா கிடைக்காது. அதுக்கு ஒரு பெரிய ஒழுக்கம் தேவை. அதுதான், ஒரு சிறந்த விவசாயிக்கு என்னென்ன குணநலன்கள் தேவை அப்படின்னு சிறுபஞ்சம் மூலம் பட்டியலிடுற இடம் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. காரியாசான் எழுதின அந்த பாடல்ல மறதி, கொஞ்சம் பணம் வந்தவுடனே ஏற்படுற பணத்திமிர், தொழிலை பற்றின முழுமையான புரிதல் இல்லாத முதிர்ச்சியற்ற அறிவு, அப்புறம் பிறரோடு மாறுபட்டு பகைத்துக் கொள்வது ஆகிய 4 விஷயங்கள் விவசாயிக்கு கேடு விளைவிக்கும்னு சொல்றாரு. ஆமா, இது 4 ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுல மறதி, பணத்திமிர், அறியாமை இதெல்லாம் தனிப்பட்ட குணங்கள். இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த பிறரோடு மாறுபட்டு பகைத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரே எழுதின புலவர் குழந்தை ஒரு ஆழமான விளக்கம் தர்றாங்க. அதாவது களத்துல வேலை செய்யற பண்ணையாட்களோட ஈகோ பார்த்து பகைத்து கொண்டா அது பெரும் கேட்டை தரும்னு சொல்றாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இதை கேட்கும்போது இன்றைய நவீன மனிதவள மேலாண்மை, அதாவது HR மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு இங்கேயும் ஒரு கேள்வி வருது. கேளுங்க, என்ன கேள்வி? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலேயோ அல்லது ஒரு ஃபேக்டரியிலையோ தொழிலாளிகிட்ட முதலாளி சண்டை போடுறாருன்னு வச்சுப்போம். அங்கேயும் தொழிலாளர்கள் கோவப்படுவாங்க, வேலை தாமதமாகும். விவசாயத்திலும் அதே தானே நடக்கும். இதை ஏன் விவசாயத்துக்கு மட்டும் இவ்வளவு பிரத்யேகமாக ஒரு பெரிய ஆபத்தாக சிறுபஞ்சம் மூலம் எச்சரிக்கணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மற்ற தொழில்கள்ல நடக்கிற ஈகோ மோதல்களுக்கும் விவசாயத்துல நடக்கிற ஈகோ மோதல்களுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு. அந்த அடிப்படை வித்தியாசமே இயற்கையோட கால கணக்கு தான். இயற்கையோட காலக்கணக்கா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த மென்பொருள் நிறுவனத்தையே எடுத்துப்போம். நீங்க உங்க டீம் கூட ஒரு ஈகோ மோதல்ல ஈடுபடுறீங்க. ஒரு வாரம் வேலை முடங்குது. என்ன ஆகும்? ப்ராஜெக்ட் டெலிவரி ஒரு வாரம் தள்ளி போகும். அவ்வளவுதான். கிளைண்ட் கிட்ட பேசி கொஞ்சம் டைம் கேட்டுக்கலாம். ஒரு தொழிற்சாலைனா 2 நாள் கதவடைப்பு செஞ்சுட்டு பிறகு சமரசம் பேசி மீண்டும் மிஷின்களை ஓட விடலாம். அங்க நேரம் அப்படிங்கிறது மனிதர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ரைட், நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். ஆனா இயற்கை யாருக்காகவும் ஒரு நிமிஷம் கூட காத்திருக்காது. விவசாயத்துல ஒவ்வொரு செயலுக்கும் மிக மிக துல்லியமான, தவிர்க்க முடியாத ஒரு டைம்லைன் உண்டு. அதாவது மழை பெய்து நிலம் ஈரப்பதமா இருக்கிற அந்த சில நாட்களுக்குள்ள உழுதாகணும் இல்லையா? அதான் விஷயம். மழை ஈரப்பதம் காயும் முன் உழ வேண்டும். குறிப்பிட்ட அந்த ஓரிரு நாட்களுக்குள் களை எடுத்தாகணும். கதிர் முற்றியவுடன் அடுத்த பெருமழை வந்து பயிரைச் சாய்ப்பதற்கு முன்பாக அறுவடை செய்தாகணும். ஓ, இப்போ புரியுது. இந்த மாதிரி வாழ்வா சாவா அப்படிங்கிற தருணங்கள்ல ஈகோ இருந்தா? கற்பனை செஞ்சு பாருங்க, முதலாளிக்கும் அங்க வேலை பார்க்கிற பண்ணை ஆட்களுக்கும் இடையே ஒரு சின்ன ஈகோவோ மனவேறுபாடோ இருந்தா வேலையாட்கள் சரியான நேரத்துல வரமாட்டாங்க அல்லது வேலையில வேகம் காட்ட மாட்டாங்க. அந்த ஒரு நாள் தாமதம் பல மாத கால உழைப்பையும் ஒட்டுமொத்த முதலீட்டையும் மழையிலோ வெயில்லோ நாசமாக்கிறோம். அப்போ வாங்க உங்க ஈகோவா மழையான்னு இயற்கை பாத்துக்கோன்னு சொல்றீங்க. முற்றிலும் உண்மை. அதனாலதான் உழவு தொழில்ல தொழிலாளர்களோடு ஒத்திசைந்து போவது, அவங்கள சமமா மதித்து அரவணைப்பது அப்படிங்கிறது ஏதோ மேடைக்கேற்ற நல்லொழுக்கம் அல்ல. அது அந்த தொழிலோட உயிர் நாடியான ஒரு தற்காப்பு உத்தி, அதாவது சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. வாவ், இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். ஆமா, முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற பிரிவினையை கடந்து அனைவருமே நிலத்தின் மக்கள் அப்படிங்கிற ஒத்திசைவு இருந்தால் மட்டுமே அங்கே அறுவடை வெற்றிகரமா நடக்கும். இயற்கையின் முன் மனித ஈகோக்களுக்கு இடமில்லை அப்படிங்கறத 2000 வருஷத்துக்கு முன்பே ஒரு சிறந்த மனிதவள மேலாண்மையாக கத்துக் கொடுக்குது சிறுபஞ்ச மூலம். இது இன்றைய எந்த ஒரு குழுவாக செயல்படுற கார்ப்பரேட் சூழலுக்கும் 100% பொருந்தும். இதை விட சிறப்பா இதை விளக்க முடியாது. சரி, இப்போ உங்களுக்கு யார்கிட்டையும் ஈகோ இல்ல, மிக சிறந்த வேலையாட்கள் உங்ககிட்ட இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுக்காக அறுவடை தானாக நடந்து விடாது இல்லையா? கண்டிப்பா நடக்காது. வெறும் ஆட்கள் இருந்தா பத்தாது. மனங்கள் இருப்பது வேறு, களத்துல இறங்கி செயல்படுவது அப்படிங்கிறது வேறு. இங்குதான் நாம அடுத்த முக்கியமான பகுதிக்கு வரோம். அதிவீர ராம பாண்டியர் எழுதின வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூல்ல உள்ள ஒரு குறிப்பு என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. அது எந்த குறிப்பு? அதாவது
ஒருத்தங்கிட்ட விதைப்பதற்கு தேவையான மிகச்சிறந்த விதைகளும் இருக்கு, உழுவதற்கு தேவையான வலிமையான உழவு மாடுகளும் தயார் நிலையில இருக்கு. ஆனா இவற்றை வச்சுக்கிட்டு நிலத்துல இறங்கி உழாம சோர்வடைந்து கிடைக்கின்ற ஒரு ஏழைய நெல்லுக்குள் இருக்கும் பதர் அப்படின்னு அந்த பாடல் விமர்சிக்குது. பதர்னா பார்ப்பதற்கு நெல் போலவே இருக்கும், ஆனா உள்ள எந்த அரிசியும் இருக்காது, வெறும் உமி மட்டும்தான் இருக்கும். ஆமா, எந்த சத்தும் இருக்காது. இத படிக்கும்போது இன்றைய சூழல்ல பலருக்கும் இருக்கிற ஒரு மனநிலை தான் என் நினைவுக்கு வருது. எந்த மாதிரியான மனநிலைய சொல்றீங்க? இப்போ பாத்தீங்கன்னா சிலர் உடலை இரும்பாக்கணும், சிக்ஸ் பேக் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக பல ஆயிரங்கள் செலவழிச்சு ஊரிலேயே விலையுயர்ந்த ஒரு ஜிம்ல மெம்பர்ஷிப் வாங்குவாங்க. விலை உயர்ந்த பிராண்டட் ட்ராக் சூட், ஸ்மார்ட் வாட்ச், ஷூக்கள்னு பயிற்சிக்கான அத்தனை வளங்களையும் வாங்கி வச்சுப்பாங்க. ஆமா, நிறைய பேர் இப்படி பார்க்கலாம். ஆனா காலையில அலாரம் அடிச்சா அதை அணைச்சிட்டு போர்வையை இழுத்து போர்த்துக்கிட்டு சோம்பேறியா தூங்குவாங்க. இவங்க ஜிம்மோட உபகரணங்களை வச்சிருக்கிறதாலேயே தாங்கள் உடற்பயிற்சி செஞ்சிட்டாதா ஒரு மாயையான திருப்தியை அடைவாங்க. ஹஹா, இது ரொம்ப சரியான ஒப்பீடு. கையில விதையும் ஏறும் இருந்து உழாம தூங்கின அந்த பழந்தமிழ் மனிதனுக்கும் இந்த நவீன ஜிம் மனிதனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. மிகச் சரியான பொருத்தமான ஒப்பீடு இது. இது ஆங்கிலத்துல இல்யூஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல்படாம அதற்கான வளங்களை சேகரித்து வைக்கிறதையே செயல்பாடு அப்படின்னு மூளை நம்புறது. ஆமா, அது ஒரு ஏமாற்று வேலை. உழவு அப்படிங்கிறது வெறுமனே வளங்களை, அதாவது ரிசோர்சஸ சேகரித்து வைக்கிற ஒரு லாஜிஸ்டிக்ஸ் வேலை அல்ல. அது ஒரு தூய்மையான செயல்பாடு. இதத்தான் ஔவையார் தன்னோட ஆத்திச்சூடியில மிகச் சுருக்கமாகவும் ஆனா மிக ஆழமாகவும் 3 சின்னஞ்சிறிய வரிகள்ல விளக்குறாங்க. அதுல முதல் வரி பருவத்தே பயிர் செய். இது வெறும் விவசாய கேலண்டர் பத்தி சொல்றது மட்டும் இல்ல, இல்லையா? கண்டிப்பா இல்ல. இது மிகச்சிறந்த நேர நிர்வாகம் மற்றும் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. எந்த பயிரை எந்த மாதத்துல விதைக்கணும், எந்த பருவத்துல சந்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற துல்லியமான செயல்பாடு இது. இரண்டாவது வரிதான் மிகவும் ஆழமானது. பூமி திருத்தியோன். பூமி திருத்தியூன், அதாவது நிலத்தை சீராக்கி அதன் பிறகு சாப்பிட வேண்டும். இதுல என்ன உளவியல் இருக்கு? இதுல மிகப்பெரிய உளவியல் இருக்கு. இது தற்கால உளவியல்ல டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாமதமான பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஒரு மேட்டு நிலமாகவோ தரிசாகவோ இருக்கிற நிலத்தை வெட்டி சீராக்கி உழுது உரமிட்டு பண்படுத்தணும். இது மிக கடுமையான உடல் உழைப்பை கூறும் விஷயம். ஆமா, சும்மா விதைக்க முடியாது. இத கோடை காலத்துல நிலம் காய்ந்து கிடக்கும் போதே செய்யணும். இந்த உழைப்ப கொட்டும்போது விவசாயிக்கு உடனே எந்த பலனும் கிடைக்காது. பல மாதங்கள் கழிச்சு தான் உணவா அது மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்று மிக கடுமையான வலிய பொறுத்து கொள்ளும் மனநிலை அது. சும்மா விதைய தூய்மிட்டு வேடிக்கை பார்க்கறது இல்ல. இல்லவே இல்ல. எந்த ஒரு பெரிய வெற்றியும் இப்படிப்பட்ட பூமி திருத்தும் கடின உழைப்புக்கு பிறகுதான் வரும் அப்படிங்கறத அது ஆணித்தரமா சொல்லுது. இது கேட்பதற்கே ரொம்ப ஆழமா இருக்கு. இன்னைக்கு கஷ்டப்பட்டா பல மாதங்கள் கழிச்சு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வைதான் உழவோட அடிநாதம். ஆமா, அதோட ஔவையார் நெற்கல 3வது வரியாக நெற்பயிர் விலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவையானதை மட்டும் உற்பத்தி செய்யாதே, சமூகத்தின் நலன் கருதி உணவு பஞ்சம் வராமல் தடுக்க மக்கள் அனைவருக்கும் பயன்படும் உணவுப் பொருட்களை மிகுதியாக உற்பத்தி செய் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், இது ஒரு தனிமனித சுயநலத்தை தாண்டிய மாபெரும் சமூக பொறுப்பு இல்லையா? கண்டிப்பா. ஆக உழவு அப்படிங்கிறது வெறும் விதைய வச்சிருக்கிறது அல்ல. அது பருவமறிந்து செயல்படும் நுட்பம், பலன்களை தள்ளி போட தெரிந்த பொறுமை, சமூகத்தின் பசியை போக்கும் கடமை ஆகிய 3ம் சேர்ந்த ஒரு முழுமையான செயல்முறை அப்படிங்கறத இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு நாம கண்ட இந்த ஆழமான உரையாடல்ல நீதி களஞ்சியம் காட்டுற உழவு அப்படிங்கிறது வெறும் நாற்றங்கால் நடுறதோ தண்ணீர் பாய்ச்சுவதோ அப்படிங்கிற தொழில்நுட்ப முறைகள் மட்டும் அல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அது அதையும் தாண்டிய ஒரு விஷயம். அது ஆற்று மரம் போல ஒருபோதும் வீழாத, யாருக்கும் கைகட்டி நிற்காத ஒரு நிலையான சுதந்திரம். தன் சக மனிதர்களை, குறிப்பா தன்னிடம் பணிபுரியும் தொழிலாளர்களை எந்தவித ஈகோவும் இல்லாமல் அரவணைத்துச் செல்ற மிக சிறந்த மேலாண்மை. அப்புறம் செயலாத்தாமை. ஆமா, எல்லாவற்றிற்கும் மேலாக வளங்கள் மட்டும் இருந்தா போதாது, அதை சரியான பருவத்துல களத்துல இறங்கி செயல்படணும், தனக்காகவும் சமூகத்துக்காகவும் அந்த பூமியை திருத்தும் வழியை ஏற்கணும் அப்படிங்கிற மாபெரும் உழைப்பின் கலவை அப்படிங்கிறதை பழந்தமிழ் இலக்கியங்கள் எந்த சந்தேகமும் இன்றி நிறுவியிருக்கு. ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு விவசாயியா இல்லாம இருக்கலாம்,
நீங்க ஒரு ஐடி நிறுவனத்துல பெரிய பொறுப்புல இருப்பவராக இருக்கலாம், பலருக்கு வேலை கொடுக்கிற ஒரு தொழில்முனைவோராக இருக்கலாம், அல்லது இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவராக கூட இருக்கலாம். ஆமா, யாருக்கு வேணாலும் இது பொருந்தும். ஆற்று மரப்பதவிகளையோ மற்றவர்களின் தயவையோ மட்டும் நம்பி உங்களோட சுயமரியாதையை இழக்காமல் இருப்பதும், உங்களுடன் பணிபுரிபவர்களுடன் எந்தவித ஈகோவும் இல்லாமல் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுவதும், உங்களிடம் உள்ள திறமைகளையும் வளங்களையும் நெல்லுக்குள் இருக்கும் பதர் போல வீணாக்காமல் உங்களுக்கான சரியான பருவத்தில் செயலில் இறங்குவதும் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விற்கும் 100% பொருந்துகிற விஷயங்கள் அல்லவா? பழந்தமிழர்களோட உழவு தத்துவம் அப்படிங்கிறது அடிப்படையில உங்களை ஒரு முழுமையான மனிதனாக செதுக்கும் ஒரு வாழ்வியல் தத்துவம் தான். இதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா இவை அனைத்தையும் நாம சிலாகித்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு முக்கியமான கேள்வி என் மனதை குடைந்து கொண்டே இருக்கு. அப்படியா? அது என்ன கேள்வி? அத நான் இங்க முன்வைக்க விரும்புறேன். பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த பழந்தமிழ் நூல்கள் உழவுத் தொழிலை ஒருபோதும் குறையாத செல்வம் என்றும், அரசர்களை விட உயர்ந்த, யாரையும் அண்டி வாழாத முழுமையான சுதந்திரம் என்றும் கொண்டாடி தீர்த்திருக்கு. விவசாயி என்பவன்தான் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் உணவளிக்கும் தலையாய இடத்துல கம்பீரமா நின்றான். ஆமாம், அதுதான் வரலாறு. ஆனா அன்றைய அந்த வரிகளையும் இன்றைய நமது நவீன பொருளாதார உலகில் நடக்கும் நிஜத்தையும் சற்று ஒப்பிட்டு பாருங்க. இன்று விவசாயம் அப்படிங்கிறது பலருக்கும் மிகுந்த நிதி நெருக்கடியை தரும், கடனில் தள்ளும் ஒரு போராட்டமாக மாறிவிட்டதே. ஏன்? தங்களின் சொந்த நிலத்திலேயே வேலை செய்ய முடியாமல் பெருநகரங்களை நோக்கி கூலி வேலைக்காக விவசாயிகளும் அவங்களோட பிள்ளைகளும் இடம்பெயரும் ஒரு அவலநிலை ஏன் வந்தது? இது ரொம்பவே வலிமையான கேள்வி. பண்டைய தமிழர்கள் கண்ட அந்த உழவின் பெருமையையும் அதனோட நிலையான செல்வத்தையும் காலப்போக்குல நாம எங்கு தொலைத்தோம்? எல்லாவற்றிற்கும் மேலாக அரசர்களை விட மேலாக வாழ்ந்த அந்த உழவனின் சுயமரியாதையையும், எந்த ஒரு முதலீட்டாளருக்கும் கைகட்டி நிற்காத அந்த சுதந்திரத்தையும் இந்த நவீன உலகில் நாம மீண்டும் மீட்டெடுக்க முடியுமா? அதற்காக நாம என்ன செய்ய போறோம்? இது ஒருபுறம் பொருளாதார பிரச்சனை என்றாலும், மறுபுறம் இது நாம தொலைத்துவிட்ட ஒரு மாபெரும் சமூக பொறுப்பு. இதை பற்றி தீவிரமாக சிந்தித்து பாருங்க. நீங்க எழுப்பிய இந்த கேள்வி உண்மையிலே நம்ம உரைய வைக்குது. நாம எதை தொலைத்திருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை முகமாடாமல் சிந்தித்து பார்க்க வேண்டியது காலத்தோட கட்டாயம். அந்த ஒருபோதும் குறையாத மேழிச் செல்வம் எங்கே போனது அப்படிங்கிற தேடலுடனும் அதற்கான விடைகளை கண்டறியும் முயற்சியுடனும் இந்த உரையாடலை நாம் நிறைவு செய்வோம். கண்டிப்பா. சிந்திக்க தூண்டும் பல புதிய கோணங்களுடன் மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வெறும் மாயையான வளங்களை நம்பி ஏமாறாமல், உங்களின் சொந்த திறமையையும் அறிவையும் கடின உழைப்பையும் மட்டுமே நம்பி யாருக்கும் அடிபணியாத உங்களின் சுயமரியாதை மிக்க வாழ்வை உழுது கொண்டே இருங்கள். நன்றி.